ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகைன். இன்னைக்கு விலாக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். லைக் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கிரசாண்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் அல்கெசைஸில் லொக்கேட் ஆகிருக்கிற அந்த ஸ்கூலில் தான் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரீ என்ட்ரி, அதுதான் குறிப்பிட்டத்தக்கமான ஒரு விஷயம். ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கிளப்பிட்டு நான் அங்கே போகிறோம். ஜாலியாக இருக்க போகுது, ஜாலியாக இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், என் வானார் கூட்டங்கள் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு புர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் வந்துட்டு அல்கெசைஸ் போகிறோம். பிகாஸ் ஸ்கூல் அங்கே தான் இருக்குது. வாங்க, நான் எல்லோரும் இன்ட்ரோ கொடுக்குறேன். மீட் மிஸ் ஜனனி. ஜனனிப்பா, நல்ல பொண்ணுப்பா. பொம்பளை கெட்டம். இந்த கேஸ் தெரியும். இது எங்க புது கேஸ்ங்க. வணக்கம். மீரான் இல்ல, ஷேக் மீரான். அடுத்து இவரும் எங்க ஃப்ரெண்ட் தான், புது ஃப்ரெண்ட். பேர் என்ன சொல்லுங்க? வாய்ஸே வர மாட்டேங்குது. பேரு ரமேஷ். வணக்கம்ப்பா. நோவி. ஹபிபி. இவர் பேர் யுரேனஸ். யூனஸ். வாங்க நம்ம அடுத்து உள்ள போலாம். இங்க முடிச்சுப்பாங்க, ஓபன் பண்றேன். ஓகே பாய். ஜாலியா இருக்கேன் நானு. வந்தாச்சு நம்ம அந்த ஸ்கூலுக்கு. அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! செம்ம குத்த போறோம் गाइस. ஒரு போட்டோ ஆட்டோ இருக்கு. கான கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். அப்புறம் போன அதே பண்ண சோடத்தை எடுக்கடா. ஓகே गाइस, நான் பேசுறது வேற கேட்காது உங்களுக்கு. இங்க ஒரு டான்ஸ் ஆரம்பிக்க போறாங்க, டான்ஸ் ஆட போறாங்க. எல்லாம் ட்ரெடிஷனல் வியர்ல வந்திருக்காங்க. நாட்டுப்புற கலைஞர்களா, எனக்கு அது என்னன்னே தெரியல. ஓகே, we'll see that. கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. சுப்பிரமணியபுரம் காத்தவாளே எங்க வீரமதாளி. ஹலோ गाइस, ஹாப்பி பர்த்டே சாங் பின்னால கேக்குது. உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. ஆக்சுவலி வந்து ரொம்ப ஹாப்பினிங்காக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. கேம்ஸ் எல்லாம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கேம்ஸ் எதுவும் இப்போ வரைக்கும் கண்டக்ட் பண்ணலை. இப்போ டைம் வந்துட்டு 10 o'clock ஆச்சு. இன்னும் எதுவும் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணலை. சாங் போட்டாங்க, நல்லா குத்துன்னு குத்துனோம், அவ்வளோதான். இப்போது இங்கே ஒரு காளமாட்டு சிலை பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. இங்கேயே மண்ணால் கையால் செஞ்சுருக்காங்க. லைக் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தரோட இதை பார்த்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்க வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ரியலி லைக் அப்படியே தத்ரூபமாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான். நைஸ், அதுதான் அந்த மாடு கையாலேயே செஞ்சுருக்காங்க. லைக் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 week டைம் எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. இட் வாஸ் ரியலி அ குட் டைம். ஓகே 10 o'clock ஆச்சு. இங்கே ஒன்றும் அவ்வளோ ஹாப்பனிங்காக ஒன்றும் கிடையாது.
ஸோ ஹாப்பனிங் குத்துன்னு குத்திவிட்டு ஹாப்பனிங் இல்லைன்றா. சாங் போட்டா டான்ஸ் ஆடணும், அதுதான் தமிழர் பண்பாடு. அது மட்டும் பண்ணினேன், ஜாலியாக இருந்துச்சு அது மட்டும். ஆனால் கேம்ஸ் எல்லாம் வைக்கிறேன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருக்கோம். நடக்கிறதுக்கு முன்னாடி பானை உடச்சிட்டாங்க. என்னடா பானை உடைக்கிறதையாவது பார்த்துட்டு போவேண்டா அப்படின்னு பார்த்தா பானையை முதலே உடைச்சிட்டாங்க. எப்படா உடைச்சிங்க அப்படின்னு எனக்கு தெரியல. லைக் அந்த மாதிரி இருந்தது. பட் இட் வாஸ் ரியலி குட் டைம். தட்ஸ் ஓகே. அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்லா பசிக்க வேற ஆரம்பிக்குது. நமக்கு இப்போ சோறு தான் முக்கியம். நம்ம சோறு சாப்பிட்லாம். எந்த கடையில் போய் சோறு சாப்பிட்லான்னு சொல்லுவா? சென்னை ராவுத்தரில். காய்ஸ், இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்லியே ஆகணும். லைக் துபாய் வந்துட்டு நமக்கு நிறையா குட் சோல்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கும். அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறதும் பார்த்துக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. ஐ ஹாவ் அ குட் கனெக்ஷன் ஹியர். லெட் மீ ஷோ. ஓகே, பிரியாணி சாப்பிட்ணுங்கிறதுக்காக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஆப்போசிட் சைடில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணாடை தான். ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ் என்ன சொல்லுவல்ல நீ? நம்ம போக வேண்டியது அந்த சைடு, இவன் இந்த சைடு கூட்டு வந்திருக்கான். காரணம் ராவுத்தர் பிரியாணியா? சென்னை ராவுத்தர் பிரியாணி சாப்பிடணுங்கிறதுக்காக. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேர் என்னது? துபாய் ஏர்போர்ட் ஃப்ரீ ஜோன். ஓகே, துபாய் ஏர்போர்ட் ஃப்ரீ ஜோன்ல இறங்கி செகண்ட் எக்ஸிட் எடுத்திருக்கோம். இங்கிருந்து நீ 450 கிலோமீட்டரா? 450 மீட்டர். 450 மீட்டர் வந்துட்டு நடக்கும். நடந்து போய் சாப்பிடணும். நான் ஆஃப்டர் 2 இயர்ஸ் போறேன். நின்னுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பசிக்குது, ஆல்ரெடி பசிக்குது. இப்ப போயிட்டு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு அது ஒர்த்தானு பார்ப்போம் கைஸ். நான் ஆஃப்டர் 2 இயர்ஸ் தான் போறேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ். இவனுக்கு ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் போறேன். சரிங்க, போய் பார்த்துருவோம். சரியா, போய் சமத்தா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். எனக்கும் பசிக்குது. ஓகே கைஸ், சென்னை ராவுத்தர் கடை வந்தாச்சு. ஆனா அந்த பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சமீரோட மூஞ்சியை பாருங்க கைஸ். கூட்ட வந்தவன எப்போ 10 மணிக்கு மேலே வந்தாலும் இங்கே பிரியாணி இருக்காது. ஆனால் இன்னைக்கு 10 மணி கரெக்டாக வந்திருக்கோம், அப்பயும் பிரியாணி இல்லை. ஸோ சார் 10 மணிக்கு மேலே இருக்காது. கரெக்டாக 10 மணிக்கு எப்பயுமே இருக்காது. ஆனால் இன்னைக்கு சண்டே நைட்டு தானே, மேபி இருக்குன்னு நினச்சேன். நினைச்சேன் நைட் வருவாங்க. நம்மளை கடுப்பேற்றுக்குனே வராங்க கைஸ் எல்லாரும் என் கூட. சரி, ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி ஓகே, இப்போ நம்ம 65 பிரியாணி ஆர்டர் பண்ணி அதனோட ரிவ்யூ கொடுத்தோம். நான் இப்போ ஃபுட் பிளாகரா அப்படி அதுவும் வரும். ஓகே, பிரியாணி மட்டும் இல்லைன்னு சொல்லி மெனு கார்டு எடுத்து வச்சுட்டு சிக்னேச்சர் டிஷ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மட்டன் கொத்துக்கறி, சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் பள்ளிப்பாளையம். இது வந்து நம்ம சிந்தாமணி இருக்காண்டா. ராவுத்தர் ஹரிபூர். இவன் பெரிய அறிவு புள்ளகை காய்ஸ். துபாய். ஓகே ஓகே. போனு இதோட 10,000. அப்படி இல்லாம சைனீஸ் ஸ்டைல்ல கிடையாது. என் போனை பொங்க வச்சிருப்பேன் காய்ஸ். என்ன வேணும்னு கேட்டேன், சொல்லு. என்ன ஸ்வீட் பொங்கல்? ராத்திரி 10 மணிக்கு வந்து பொங்கல் இருக்கான்னு கேட்கறா கைஸ். ஏ கையே கழுவுலடா. அதெல்லாம் கையா கழுவுது, மூடி தின்னுங்கலாம். Are you a human? I am a dinosaur. ஐயோ, ஆனா உண்மையாலும்டா அந்த இமேஜ் என்ஹான்சர்லாம் போகும்போது வந்து கேட்கும் பார்த்தியா, ஆர் யூ ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு சில செக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ண சொன்னோம். என்னை பார்த்தா அவனுக்கு டைனோசர் மாதிரி தெரியுதாடா. அது கேட்கும் பாருங்க, ஆர் யூ எ ஹியூமன்? அதான் ரோபோட் வந்து அதை பார்த்து என்ன பண்ண போகுது? ஏன் அப்படி கூகுள் கேக்குது, ஆர் யூ எ ஹியூமன்? நோ, ஐ அம் எ டைனோசர். ஆனா ஏன்டா இப்படி பண்றீங்க? ஓகே கைஸ், நமக்கு பிரியாணி வந்துருச்சு. சமீன் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கான். வாங்க நம்ம பிரியாணி சாப்பிடுவோம்.
நாங்கள் சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு போகலாம். என்ன பச்சை கலரில் தெரியுறேன் மூஞ்சி, பச்சை கலர். காய்ஸ் நிஜாம் பாக்கு கொடுத்துருக்காங்க காய்ஸ். துபாயில் நிஜாம் பாக்கா. காசு கொடுத்து வாங்கினியா? ஓகே, நல்ல சாப்பாடு தான். தக்காளி சாப்பாடு மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூட சிக்கன் சில்லி தந்தாங்க, அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணி வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் இவனை நம்பி இனிமே எங்கேயும் சாப்பிட போகக்கூடாது. நிஜமா நல்லா இருக்கும். அப்புறம் ஏன் இன்னைக்கு காலி ஆச்சு. மனசாட்சியை தொட்டு சொல்லி இன்னைக்கு உண்மையாலுமே சாப்பாடு நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே நல்லா இல்லை. ஓகே கைஸ், நல்லபடியாக சாப்பிட்டாச்சு, நல்லபடியாக ஃபன் பண்ணியாச்சு, நல்லா டான்ஸு குத்து எல்லாம் ஓகே, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் நாங்கள் பொங்கலே சாப்பிடல. பொங்கல் செலிப்ரேஷன். இந்த விளாகு பொங்கல் விளாகுன்னு போட முடியுமான்னு கூட எனக்கு தெரியலை. பட் வாஸ் அ குட் டைம். ஓகே, இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய். பாருங்க லாஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வரும் STR ஃபன்னுங்க.